திறக்க திறக்க போலீசாருக்கு காத்திருந்த ட்விஸ்ட். பாவாடை போட்டபடி ஏடிஎம்முக்குள் பணத்தை வேட்டையாட பார்த்த நபர், பாவாடையுடன் ஓடி வந்த நபருக்கு பசியாற்றிய போலீசார். நடந்தது என்ன? நம்பினால் நாளை உண்டு, தைத்தாங்க ஜீவன் உண்டு. நெல்லை வண்ணாரப்பேட்டை பகுதியில் ஆள் நடமாட்டம் அதிகம் உள்ள பரபரப்பான இடத்தில் அமைந்திருக்கும் பிரபல வங்கியின் ஏடிஎம் மிஷின் மற்றும் அதன் அருகே உள்ள பொருட்களை மர்ம நபர் ஒருவர் உடைத்துக் கொண்டிருந்துள்ளார். ஓஹோ, அசந்த கேப்ல ஆட்டையை போட பாக்குறியா என்று அந்த நிறுவனத்தின் காவலாளி ஏடிஎம் மையத்தை பூட்டிவிட்டு பாளையங்கோட்டை குற்றப்பிரிவு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பூட்டியிருந்த ஏடிஎம் மையத்தை திறந்துள்ளனர். மெதுவாக ஷட்டரை திறக்க திறக்க பாவாடை ஒன்று தென்பட்டுள்ளது. அதாவது பாவாடை போட்டபடி உள்ளே யாரோ இருப்பது தெரிய வந்தது. உடனடியாக அந்த நபர் தப்பி ஓட முயற்சித்துள்ளார். ஆனால் போலீசார் சூழ்ந்து நின்று ஓட விடாமல் லாக் செய்தனர். அப்போதுதான் தெரிந்தது, உள்ளே பனியன் வெளியே பாவாடை போட்டபடி ஒருவர் திருட உள்ளே நுழைந்துள்ளது தெரிய வந்துள்ளது. மேலும் ஏடிஎம் இயந்திரத்தின் கண்ணாடிகள், லாக்கர் மற்றும் அதன் கீழே உள்ள பொருட்கள் வைப்பு பகுதி ஆகியவை உடைக்கப்பட்டிருந்தது. மேலும் மனநலம் பாதிக்கப்பட்டதை போல அந்த நபர் உள்ளே இருந்தார். இதனைத் தொடர்ந்து அவர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து உடைக்கப்பட்டிருந்த ஏடிஎம்ஐ பார்த்தபோது அதில் உள்ள பணம் அனைத்தும் சரியாக இருந்ததை காவல்துறை அதிகாரிகளிடம் தெரிவித்தனர். பின்னர் அங்கு பிடிபட்ட நபரை பிடித்து விசாரித்ததில் தென்காசி பகுதியைச் சேர்ந்த பாலானந்த் என அவரது பெயரை தெரிவித்தார். மற்றபடியான அனைத்து கேள்விகளுக்கும் மனநலம் பாதிக்கப்பட்டவரை போன்றே பதிலளித்தார். தொடர்ந்து அவரை அருகே உள்ள மனநல காப்பகத்தில் சேர்ப்பதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டனர். இந்த சூழலில் ஏடிஎம் மையம் அருகே நிறுத்தப்பட்டிருந்த கார் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டதாக கார் உரிமையாளர்கள் ஏடிஎம் மையத்தில் விசாரணையில் இருந்த காவல்துறையினரிடம் தகவல் கொடுத்தனர். இது தொடர்பாக அந்த நபரிடம் கேட்டபோது மனநலம் பாதிக்கப்பட்டதை போன்று பதில் தெரிவித்ததால் காவலர்கள் குழப்பத்திற்கு உள்ளானார்கள். விசாரணை நடத்திய காவல் ஆய்வாளர் பொன்ராஜ் அந்த நபரிடம் சாப்பிட்டாயா என கேட்டதற்கு இல்லை என தெரிவித்த நிலையில் உடனடியாக அருகில் உள்ள ஹோட்டலில் இருந்து சாப்பாடு வாங்கி கொடுத்து மண்ணல காப்பகத்திற்கு அவரை அனுப்புவதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். கார் கண்ணாடிகள் உடைக்கப்பட்ட நபர்களிடம் புகாரை பெற்றுக்கொண்டு அங்குள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு மேற்கொண்ட காவல்துறையினர் ஏடிஎம் மையத்தில் பிடிபட்ட மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்தான் கண்ணாடியை உடைத்துள்ளார் என்பதையும் கண்டறிந்து உரிமையாளரிடம் தகவலை தெரிவித்துள்ளனர். மாநகரத்தின் மைய பகுதியில் அமைந்துள்ள பரபரப்பான வண்ணாரப்பேட்டை பகுதியில்